ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம். இதில் என்ன நடந்ததுன்னா, எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக கேட்டால் அவங்க வீட்டில் வந்து கேமரா வந்து பொருத்தணும். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. அதனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா நம்ம தான் வந்து வீட்டில் வந்து கேமரா வச்சுக்கணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறது தப்பே இல்லை. வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து வெளியே போனால் கூட என்ன பண்ணுறாங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், மொபைலும் பார்க்கலாம். இது ஒரு சேஃப் தான். பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி சொல்லிக்கணும். என்ன தின்பண்ட பொருள் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, யார் கொடுத்தாலும் அந்த மாதிரி பழக்கத்தை பஸ் கொண்டுடணும். யார் கொடுத்தாலும் அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள நெருங்கிய ரிலேஷன்ஸ் தவிர வேறு யார் கூடயும் எங்கேயும் போகக்கூடாது. எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அப்பாவோ அம்மாவோ கூட வந்தால் தான் போகணும். இந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் வந்து சாக்லேட், மொபைல் கொடுத்தா வாங்கி ஆசையாக பார்க்குறது, இந்த மாதிரி உள்ள எண்ணங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வளரக்கூடாது. சின்ன வயசு சொல்லி வளர்க்கணும். இப்படிலாம் நம்ம ஏமாற்றி கூட்டு போய் எதாவது பண்ணிடுவாங்க. அது சொல்லி ஆண் குழந்தைங்களும் சரி, பெண் குழந்தைங்களும் சரி, 2 பேருக்கும் சொல்லி வளர்க்கணும். யார்கிட்ட எதையும் வாங்கி சாப்பிட்ற, அடுத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தையே வந்து சின்ன வயசுன்னு சொல்லி கொடுக்கணும். வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸ்கூல்லேயும் சரி, எங்கேயுமே எப்படி அந்த மாதிரி இந்த எச்சிப் பண்ணாங்க வாங்கி பட்டினாலே போதும். இதில் தான் வந்து நிறையா குழந்தைங்க வந்து சாக்லேட் கொடுத்துருவாங்க. சாக்லேட்டு, மிட்டாய் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போயிடறாங்க. மொபைல் கொடுத்து உங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சு, அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சு, அப்போலாம் வந்து நம்ம யார் சொல்லியும் போகக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து சின்ன வயசுல வந்து ஸ்போர்ட்டிவாகவும் அதே மாதிரி தைரியமாகவும் நல்லா வளர்க்கணும். யார் வேணையும் போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். அது மாதிரி யாரையும் வந்து இப்போ வர முக்கால்வாசி குழந்தைங்களை கடத்துகிற, இந்த கொலை செய்யப்படுற சம்பவம் நடக்கிற எல்லாமே மிட்டாய், சாக்லேட்டு, மொபைலு இப்படி ஏமாற்றி கூட்டு போகிற மாதிரி தான் நிறையா வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சம்பவங்கள் நடக்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாலே போதும். யார் கூடயும் போகக்கூடாது மெயினாக. ஏன்னா படித்த பிள்ளைங்க தானே. இப்போலாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தைரியத்தையும் இந்த மாதிரி சொல்லி போகக்கூடாது. யார் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலாம். இப்படி இருந்தாலே போதும். அதை மெயினாக சொல்கிற சாப்பாடு வீட்டில் வாங்கி ஊட்டி கொடுக்குறது, இதெல்லாம் கூட மெயின் வந்து இதுதான். நம்ம பிள்ளைங்க நமக்கு வேணும்னா இந்த மாதிரி தான் சொல்லி வளர்க்கணும். அம்மா அப்பா நெருங்கிய சொந்தங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க கூட போகணும். அதே மாதிரி எங்கேயா ரொம்ப லாங்காக போகிற மாதிரி தெரிஞ்சாலே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும்.